எப்போ பால் பாக்கெட்டு வாங்குனீங்க அப்படின்னாலும் நல்லா அலசிட்டு அதை பயன்படுத்துங்க. அதில் கிருமிகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பாலை கூட கட் பண்ணி அப்படியே கொட்டுவோம். ஆனால் தயிரை வந்து 2 கைகளாலேயும் நம்ம வலித்து எடுப்போம். கண்டிப்பாக நிறைய இடங்களில் அந்த பால் பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டெல்லாம் இருந்து வர்றதுனால இந்த மாதிரி செய்கிறது நம்ம ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பால் தயிர் பாக்கெட்டில் உள்ளே உறைஞ்சிருக்கிற வெண்ணெய் வந்து நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை கை, கால், முகம் இந்த இடங்கள்லாம் தடவிட்டா கரும்புள்ளிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. கேஸ் அடுப்பை நம்ம எவ்வளோ தான் க்ளீனாக கழுவி வச்சோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். பேக்கிங் சோடாவை கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்துட்டு நம்ம அடுப்போட கவுண்டர் டாப், நம்ம வீடு துடைக்கும் போது கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அந்த பிசுபிசுப்பு தன்மையே இருக்காது. ரொம்ப முக்கியமாக இந்த கண் கொசுங்கிறது வரவே வராது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடு துடைக்கிறப்பவும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம லைட்டில் கூட ஒரு பிசுபிசுப்பு இருக்கும். அதையும் இந்த தண்ணியை நல்லா தொட்டு புழிஞ்சிட்டு துடைச்சிங்கன்னாக்கா அந்த பிசுபிசுப்பு இருக்காது. வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.